அடடா நீ ஒரு பார்வை பார்த்தாய், அழகாய் தான் ஒரு புன்னகை பூத்தாய், அடி நெஞ்சில் ஒரு மின்னல் வெட்டியது, அதிலே என் மனம் தெளியும் முன்னே அன்பே உந்தன் அழகு முகத்தை யார் வந்தென் இளமார்பில் ஒட்டியது. புயல் வந்து போனதொரு வானமயானதடா என் உள்ளம். இல்லையா, ஆனா புருஷனுக்கு ரொம்ப பசிக்குது. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நான் முதல்ல இங்க இருந்தா தானே எப்படி மிஸ்ஸஸ் போவீங்க? கதவு லாக்ல இருக்கு. ஓ, நீங்க அங்க போனீங்கன்னா நான் வரமாட்டேன். உனக்கு இதெல்லாம் ஓகேயா? என்ன சொல்லலாம்? ஓகே ஓகே. உனக்கு உண்மையாவே நானும் என் புருஷனை பட்டினி போட்டு வச்சிருக்கேன்ல, ஸோ என் புருஷனுக்கு இன்னைக்கு சாப்பாடு கொடுத்துடலாமா? எனக்கு டெய்லி சொல்றியா? பிச்சிருவேன். என்ன ஒரு நாள் சொன்னதுக்கு நானும் சொல்றேன். என் மைண்ட் செட் மாறுதுடா. ஐயோ, எப்ப வேணா மாறுவாடி பொண்டாட்டி. இது 5 நிமிஷம். அவ்வளவு அவசரம்? அவசரம் இல்லாமையா இருக்கு எனக்கு. நீ கல்யாணம் பண்ணும்போது நான் நினச்சேன் நீ ஒரு டியூப் லைட்டுன்னு. ஆனால் இப்போ தான் தெரியுது நான் தான் டியூப் லைட்டு, நீ ஒரு டியூப் லைட்டே இல்லைன்னு. உண்மைதான். ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு முத்தம் கொடுத்தாலே குழந்தை பிறக்கணும்னு நினச்சவ தானே நீனே. அப்புறம் தானே எல்லாமே 1 by 1 டீச்சிங் பண்ணி சொன்னேன். அப்படின்னா இப்போ உனக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கோம்ல, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணிடலாம். உன்கிட்ட சொல்லும் போல இருக்கும். ஐ லவ் யூ. ஐ லவ் யூ so much. என்ன அப்படி பார்க்குறீங்க மேடம்? ஒன்ன மாதிரி புருஷன் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். இப்போ நான் ஃபீல் பண்ணுறேன் ரொம்ப லக்கின்னு. ஏன்டி? இத்தனையும் ஆம்பளைங்க அவங்களுக்கு ஒரு குழந்தை இல்லைன்னா கட்டு பொண்டாடி கூட பக்கம் படிட்டு போயிடுவாங்க. ஆனால் நீ கூட கடைசி வைக்க வைக்க எத்தனை பேர் இருப்பாங்கன்னு தெரியல. ஆனால் நீ கூட கடைசி வரைக்கும் இருக்கு. அது மட்டும் போதும் மகேஷ். இப்படி லைஃப்ல நான் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறேன். நான் மட்டும் என்ன லைஃப் லாங் இருக்க வேணும்னு ஆசைப்படுறேன். நானும் கூட லைஃப் லாங் என்ன செய்வாங்க, ஒரு 10-15 குழந்தைங்களை பெற்று போட்டு அவங்களையும் வச்சுட்டு வாழணும். ஏடா 10-15 குழந்தைங்களா? நான் என்ன உனக்கு குழந்தைங்க தயாரிக்கிற மிஷினா 10-15 குழந்தைங்களை பெற்று கொடுக்க? ஏன் குழந்தை நான் கேட்கறதுக்கு பெற்று கொடுக்க மாட்டீங்களா மேடம்? அது கொடுப்பேன், அதுக்குன்னு 10-15 என்ன குழந்தை எதிர்பார்க்குறீங்க மேடம்? 7 குழந்தை இல்லை 8 குழந்தை. 8 குழந்தைன்றான்ற, ஆனா நான் சொன்னது எவ்வளோ? 15 குழந்தை. மொத்தம் 7 குழந்தை இருக்கு. அதையும் பெற்று போமே. ஏன் நீங்களா குழந்தை பெற்று கொடுக்குறீங்க? நாங்கள் தானே பெற்று கொடுக்குறோம். ஆள் பெற்று தான் கொடுக்குறோம். அதையாச்சும் வளர்ப்பீங்கன்னு பார்த்தா நீங்கள் வேலைக்கு போயிடுறீங்க. அதையும் உட்காந்து நான் தான் மேய்க்கிறதா இருக்கும். இதில் நீ வேற இன்னும் 10-15 குழந்தை. இப்போ குழந்தெல்லாம் பெற்றுக்கிட்டா அப்புறம் கடைசி காலத்தில் ஒரு ரொமான்ஸ் கூட பண்ண முடியாது. ஸோ இப்போவே ரொமான்ஸ்லாம் நல்லாவே பண்ணிப்போம்.
அதுக்கப்புறம் இந்த ரொமான்ஸ்லாம் எப்போ கிடைக்கும்னே தெரியாது. மாமா இதெல்லாம் ரொம்ப தப்பு. குழந்தைக்காக ரொமான்ஸ் இப்பயே பண்ணுறீங்க பார்த்தீங்களா? ஃப்யூச்சர் ரொமான்ஸ்லாம் தப்பு மாமா. என்னடி சொன்னேன்? இன்னொரு ஒரு வாட்டி சொன்னேன். அது வந்து மாமா ப்ளீஸ் ஒன்ஸ் மோர் சொல்லு. மாமா மாமான்ற வேர்ட்ஸ்க்கு இவ்வளவு பவரா? அவ்வளோ பவர் தாண்டி பொண்டாட்டி. இப்படிதான் மட்டும் இவ்வளவு அழகா பத்து போட்டாங்க. அதுவும் அந்த முட்டைக்கண்ணை பார்த்து தாண்டா உங்ககிட்ட நான் அடிமையானேன். என் மனசை பார்த்து இல்லை, என் முட்டைக்கண்ணை பார்த்து தான் நீ எனக்கு ஃப்ளாட் ஆன. உன் மனசையும் பார்த்தேன். அதுக்கு முன்னுக்கு இந்த முட்டைக்கண்ணை தான் உனக்கு அழகை குட்டி கொடுக்குது. ஆனால் எனக்கு உன்கிட்ட ஏது அழகை கூட்டுது தெரியுமா? அந்த பெங்களூர் ஆப்பிள் பழம் மாதிரி இருக்குல்ல அந்த உதடு, அதுவும் உன்னோட டோரா மண்டையும் தான். உருட்டு உருட்டு இந்த உதடு. மாடி பொண்டாட்டி, எப்பயுமே நான் உன்னை பார்த்து பேச மாட்டேன், உன் உதட்டை பார்த்து தான் பேசுவேன். என்ன புதுசா இருக்கு இதெல்லாம்? ஏன் பொண்டாட்டி உதட்ட பார்த்து நான் பேசுறேன், பக்கத்து வீட்டுக்காரி உதட்டியா பாக்குறேன். நான் விட்டுருவேனா? ஒரே கிஸ் பண்ணிக்கலாம். அதானே சார், எந்த விஷயத்தையும் காரணம் இல்லாம பண்ண மாட்டீங்களே. அது உண்மைதான். சரி ஒன்னிதான். ப்ளீஸ் இன்னும் ஒரே ஒரு வாட்டி. நல்லா கடிச்சு வச்சுட்டா. இங்க பாரு எப்படி சவந்திருக்குன்னு. பொண்டாட்டி அது உங்களோட நேச்சுரல் லிப்ஸ் பொண்டாட்டி, லிப்ஸ்டிக் போடாமையே செவந்து தான் இருக்கு. ஓ நல்லா உருட்டே உன் வாயி உன் உருட்டே. உண்மையாதான் டி. பாரு எங்கேருந்து பார்த்தாலே உதட்ட அப்படி கடிச்சு சாப்பிடணும் போல இருக்கும். நீ ரொம்ப தான் இப்பெல்லாம் ரொமான்ஸ் பண்ற. முன்ன கூட நீ பேட் பாய் இல்லாம குட் பாயா இருந்த. இப்ப என்ன ரொம்ப கேவலமா பொறுக்கி மாதிரி நடந்துக்கிற. ஏன் பொண்டாட்டி இப்படி நடந்துக்க கூடாதா? நானு என் புருஷன் நடந்துக்கலாம். ரொம்ப வைக்கப்படுறீங்களோ? பொறுக்கி எப்ப பார்த்தாலும். ஆனா என் பொண்டாட்டிக்கு வைக்கம் சரி வரலையே. Yes, I love you, Makesh. I love you so much. புருஷா முடியலடா. 7 மாசமா இதையே தாண்டா சொல்றேன். எனக்கெல்லாம் காது வலிக்குதுடா. நான் என் குழந்தைகிட்ட பேசுறத உனக்கு போறாங்க நான் நடி பண்றது. இன்னும் நீ 3 மாசத்துல வந்துருவடா. வரும்போது உன் அம்மாக்கும் உனக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம வந்துடு. அவன் வந்துடுவான், ஏன்னா அவன் என் குழந்தைல. தெரியும் பொண்ணு. இவனுக்கு ஒரு குட்டி தம்பி சீக்கிரமா ரெடி பண்ணணும்ல. குட்டி தம்பியா? ஏன் இப்ப பிறக்க போறன்னு வச்சு மேய்க்க முடியாது, இன்னொருத்தன் வேறையா? ரொம்ப பேசாத, இதுக்கு காரணமே நான் தான். அடுத்த குழந்தை எனக்கு வேணும், இல்லைன்னா நடக்கிறதே வேற. ஆமா பிறக்க குழந்தை, உனக்கு என்ன வேணும்? பெண் குழந்தை ஒண்ணு. குழந்தை ஒண்ணு. பார்ப்போம் 2ஆ பிறக்குதா 1ஆ பிறக்குதான்னு. 1 தான் பிறக்கும்.
ஏன்னா தேவைப்பட்டீங்கன்னா 5 பெண் குழந்தை 5 ஆண் குழந்தை பற்றி சந்தோஷமா குடும்பம் நடத்துவோம். நீ எதுக்கு படி போடுறேன்னு எனக்கு தெரியுது. இந்த ஒன்றே போதும், இதுக்கப்புறம் எதுவுமே வேணாம் உனக்கு. ஒரு குழந்தை தான் நம்மளுக்கு இருக்கு, அதுக்கப்புறம் நம்மளால நினைச்ச கூட குழந்தை பெற்றுக்க முடியாது. ஏன்னா நம்மளால குழந்தை பெற்றுக்கவே முடியாது. என்னால தாண்டி என்ன மன்னிச்சிடும். என்னடா? சரி, இன்னைக்கு சீக்கிரமா வா, ஒரு இடத்துக்கு போலாம். நாளைக்கு நம்மளுக்கு வளகாப்பு தானே? ஆமால, நம்மளுக்கு வளகாப்புல நான் மறந்தே போயிட்டேன். மகேஷ் ஃபோனை எடு மகேஷ். நான் தான் பூமிகா வந்திருக்கேன். தயவு செஞ்சு ஃபோனை எடு மகேஷ். தயவு செஞ்சு ஃபோனை எடு மகேஷ். நான் தான் உன் பூமிகா சாய் வந்திருக்கேன்டா. எப்படி மகேஷ் நீ என்னை விட்டு வேற ஒருத்தி கல்யாணம் பண்ணல? எப்படி? நீ எனக்கு மட்டும்தான், வேற யாருக்கும் இல்லை. நீ என்னை விட்டு போகணும்னு நினைச்சால உன்னை விட்டு போக மாட்டேன். மகேஷ் ஃபோனை எடு. நான் தான் உனக்கு, நீ தான் எனக்கு. நான் அப்பவே முடிவு பண்ணல, நம்மள அவ்வளவுதானா? ஹலோ, மகேஷ் நான் தான் பூமிகாடா. நான் தான் பூமிகா. நீயா? உலகத்துல யாரோட குரலை கேட்க கூட நினைச்சனோ ஆஃப் குரலை கேட்டிருக்கனா? இங்க பாரு, பழைய கதையை வச்சுட்டு திரும்பியும் வராத. பாரு, எல்லாம் உறவு முடிச்சிருச்சு. எப்ப நீ என்னை விட்டுட்டு போனியோ அப்பவே எல்லாம் முடிஞ்சிருச்சு. இனிமே நீ என் கூட வந்துடாத. அப்படி இல்லை மகேஷ், ப்ளீஸ். நான் சொல்றது 5 நிமிஷம் கேளு மகேஷ். எனக்கு இதுக்கப்புறம் உன்கிட்ட பேச வேண்டிய வேலை எதுவும் இல்லை. என் பொண்ணாட்டி எனக்காக வெயிட் பண்ணுவான். உன் கூட பேசி டைம் வேஸ்ட் பண்ண எனக்கு அவசியம் இல்லை. இல்லை மகேஷ், நீ எனக்கு மட்டும்தான் மகேஷ். எனக்கு மட்டும்தான் மகேஷ், வேற யாருக்கு விட்டு கொடுக்கறதுக்கு நான் தயாரா இல்லை. நம்ம மேல வச்சிருக்க காதல் உண்மை. அப்ப விட்டுட்டு போன காரணம் வேற, ஆனா இப்ப வேற காரணம். ப்ளீஸ் மகேஷ், என்னை நீ ஏத்துக்கோ. ஐ லவ் யூ மகேஷ், ஐ லவ் யூ ஸோ மச். ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் செரட்டிங் ஸ்டுடியோ. நான் தான் அவங்க அட்மி. இன்னைக்கே நான் வந்திருக்கேன்னா, நேற்று தான் பேசினேன். இன்னைக்கு வந்து ஒரு வீடியோ தான், 2 வீடியோ கொடுக்க முடியல. ஹாஸ்பிட்டலுக்கு செக்அப் போயிட்டு வந்துட்டு டைம் ஆயிடுச்சு. ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு செக்அப்லாம் பண்ணிட்டு வரவே. சார் வந்து டைம் ஆனதுனால என்னால் ஒரு வீடியோ தான் எடுக்க முடிஞ்சு, அதுவும் 15 நிமிஷம் வீடியோ தான். இதுக்கப்புறம் வீடியோ வரும்னா தேர்ஸ்டே வராது, ஃப்ரைடே தான் வரும். ஏன்னா வந்து ஃப்ரைடேலேருந்து தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன்னு. பட் ஆனால் வெனஸ்டே வந்து நான் வீட்டில் இருந்ததுனால தான் இமேஜ்லாம் தேடி எடுத்திருக்கேன். இது வந்து எப்படிலாம் நைட்டில் நான் அப்லோட் பண்ணுவேன். என்ன சொல்ல வந்தேன்னா, இன்னைக்கு என் ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு பர்த்டே. ஸோ அவனுக்கு விஷ் பண்ணிடலாமே. ஹாப்பி பர்த்டே ராம். நீங்களும் அவனுக்கு விஷ் பண்ணிடுங்க. ஏன்னா வந்து இவன் எனக்கு ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டான். ஏன்னா வந்து இன்ஸ்டாலையும் என்னோட இன்ஸ்டா அக்கௌண்ட்லையும் கேட்டேன், அண்ட் தென் வந்து என்னோட வாட்ஸ்அப்லையும் கேட்டேன், கால் பண்ணியும் ரிமெம்பர் பண்ணேன். ஸோ வந்து அவனுக்கு நான் வந்து ஹாப்பி பர்த்டே சொல்லிக்கிறேன். உங்களுக்கு யாராச்சுக்கு பர்த்டேனா கூட ஒரு நாள் முன்னிக்கே சொல்லிடுங்களேன். ஏன்னா வந்து அப்போ நான் வந்து அதை ரிமெம்பர் பண்ணி சொல்லிடுவேன். ஸோ ஹாப்பி பர்த்டே. அண்ட் தென் வந்து இதுக்கப்புறம் ப்ளீஸ் உங்களால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தாதான் எனக்கு அதுக்கான ஒரு பயன் கிடைக்கும். நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணி ஈஸியாக பார்க்குறீங்க. ப்ளீஸ் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, பை பை பை. ஐ லவ் யூ ஆல்.